ஃபர்ஸ்ட் இவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க? எழுச்சி தமிழர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர். இப்போதுள்ள இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலும் அரசியல் அறிவும் உணர்த்தியவர்னு சொல்லலாம். நம்மளுக்கு டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே அடுத்து ஒரு மாற்று கட்சி மக்கள் தேர்ந்த கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம என்டிகே தான். தனித்து நிற்க சான்ஸ் நிறைய இருந்தது. இப்போ என்னன்னா இப்போ விஜய் சார் வந்ததுனால இவருக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கு. அவர் பேச்சு தான் இருக்கே தவிர செயல்ல ஒண்ணுமே கிடையாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த அரசியல்ல வந்து எப்படியும் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது, சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கிறத வந்து இவர் சரியா பயன்படுத்தணும், இன்னும் நிறைய பயன்படுத்தணும். ஒரு கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றாரு. பட் கூட்டணி வச்சு யாரு வைப்பாங்க உங்களுக்கு ஏதாவது கெஸ்டிங் இருக்கா? இவரு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா அவங்க ஏத்துப்பாங்களா வைக்கிறவங்க? அதுதான் மெயின். விஜய் வந்து மாநாட்டில் ஒன்று பேசினார் பார்த்தீங்களா, நான் எல்லாரும் மாதிரியும் வந்து அட்டாக் பண்ணி பேச மாட்டேன், டீசென்ட் பாலிடிக்ஸ் டீசென்ட் அட்டாக்ஸ். வேலைக்கு போகிறவங்க போகலாம், 4 பேர் போனால் 8 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக வருவாங்க, வந்து சேர்ந்தானா ஜெயிப்பது கண்டிப்பாக. தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இவரோட வார்த்தை எல்லாமே வென்றுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு சமையல கொள்ளலாம்ல. அந்த ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்குறாருன்னா உங்க மேல தப்பு இருந்தா தப்பு, சாரி என் மேல தப்பு இல்லைன்றதை நீங்க சொல்லலாம், அதை டீசெண்டா சொல்லலாம். ஆனா அவர் பேசுறது நான் சின்ன பொண்ணையா கூட்டு போயிட்டு பண்ணேன். 26ல வந்து இவர் வந்து அகைன்ஸ்டா வரலாம், ஆப்போனண்டா வரலாம், வேற யாருமே சான்ஸே கிடையாது. சீமான் அவர்களோட பேச்சுனாலதான் அவரை தூக்கி விட்டதும் அந்த பேச்சு தான், அவரை இறக்கி விட்டதும் அந்த பேச்சு தான். இப்ப மக்கள் மத்தியில சீமானா விஜயா அப்படின்னு வந்தா விஜய்க்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் இவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க? சீமான் எழுச்சி தமிழர், நாம் தமிழர் கட்சியின் தலைவர். இப்போதுள்ள இளைஞர்களுக்கு அரசியல் புரிதலும் அரசியல் அறிவும் உணர்த்தியவர்னு சொல்லலாம். அவர் பேசுகிற வார்த்தைகள் வந்து தவறுதலாக இருக்கலாம், இல்லை ஒரு தவறான புரிதல் மற்றவங்களுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், இல்லை மற்றவங்களை இழிவாக பேசலாம், இல்லை அரசியல் தலைவர்களை இழிவாக பேசலாம், பொய் மாற்றி பேசலாம். இதுமாரி நிறைய இருந்தாலும் அரசியல் புரிதலை வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு வந்து புரிய வச்சதுன்னா இவர் தான். இப்போ கடைசி ஒரு 15 வருட காலங்கள் எடுத்துங்க, அதில் வந்து இளைஞர்களுக்கு வந்து அரசியல் பற்றி தெரியுமானா எவனாச்சும் நியூஸ் போட்டு ஆஃப் பண்ணி போயிடுவோம். ஆனால் இப்போதுள்ள இளைஞர்கள் யார் என்ன ஓட்டு விஜய் வந்துட்டாரு, இவர் வந்துட்டான்ற ஒரு புரிதல் வந்திருக்குன்னா அதுக்கு இவர் தான் காரணம் நினைக்கிறேன். தனித்து நிற்க சான்ஸ் நிறைய இருந்தது. இப்போ என்னன்னா இப்போ விஜய் சார் வந்ததுனால இவருக்கு கொஞ்சம் லாஸ் இருக்கு. டஃப் பண்ணா வாய்ப்பு நிறைய உண்டு, ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமா, இவருக்கே மக்கள் ஒன்றும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்காருல்ல. இந்த அரசியல்ல வந்து எப்படியும் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது, சரிங்களா? வாய்ப்பு கிடைக்கிறத வந்து இவர் சரியா பயன்படுத்தணும், இன்னும் நிறைய பயன்படுத்தணும். நிறைய மேடைகள்ல வந்து நல்லா பேசுறாரு, பண்றாரு. பட் ஆனா அதுல சில கருத்துக்கள் எல்லாம் யாருமே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவருக்கு கொஞ்சம் கம்பேக் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது. அவர் பேச்சு தான் இருக்கே தவிர செயல்ல ஒண்ணுமே கிடையாது. அதனால அவர் பேச்சை நம்பி நிறைய பேர் ஏமாந்தாங்க செய்வான்ட்டு. ஆனா அவர் அந்த அளவுக்கு இறங்கி செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால அவர் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றாரு. பட் கூட்டணி வச்சு யாரு வைப்பாங்க உங்களுக்கு ஏதாவது கெஸ்டிங் இருக்கா? இவரு வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா அவங்க ஏத்துப்பாங்களா வைக்கிறவங்க? அதுதான் மெயின். இவரு எல்லாருக்கூடயும் வைக்கிறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்க டீம் ஒத்துக்கணும்ல. அவங்க ஒத்துக்கினாங்கன்னா அவர் இஷ்டம். ஆனா அவர் தனிச்சு நின்னாலும் சரி, இல்ல கூட்டணி நின்னாலும் சரி, அவருக்கு டெபாசிட் கிடைக்குமானதே கொஞ்சம் சந்தேகம் தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஎம்கே விஸ் ஏடிஎம்கே அடுத்து ஒரு மாற்று கட்சி மக்கள் தேர்ந்த கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம என்டிகே தான். அவங்க வந்து ஓட்டு சதவீதத்துல எடுத்தோடனே பெருசா வரல, படிப்படியா தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஓட்டு சதவீதத்துல போன டைம் 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்தவருக்கு இப்ப ஏன் மதிப்பு பிளஸ் வந்து அந்த மீடியா கவரேஜ்லாம் இல்லாம ஆகுதுன்னா, விஜய் அவரோட அரசியல் வருகைக்கு அப்புறம் தான் சீமான் அவர்களோட அரசியல் வந்து வீழ்ச்சி அடைஞ்சது சொல்லலாம். எதனால அப்படி சொல்லலாம்னு பார்த்தா, ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுற அந்த அநாகரிகமான பேச்சு, ஒரு பேச்சு தான் வந்து ஒருத்தவங்களை ஏத்தியும் விடும் இறக்கியும் விடும். ஆனா அதுக்கப்புறம் விஜய் வந்து மாநாட்டில் ஒன்று பேசினார் பார்த்தீங்களா, நான் எல்லாரும் மாதிரியும் வந்து அட்டாக் பண்ணி பேச மாட்டேன், டீசென்ட் பாலிடிக்ஸ் டீசென்ட் அட்டாக்ஸ் அப்படின்னாரு. அந்த ஒரு 2 வார்த்தை அது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கட்சியில யாருக்கிட்டயுமே இல்லை, ஏன் நம்ம சீமான் அவர்கள்கிட்ட கூட இல்லை. ஸோ அந்த டீசென்ட் ஸ்பீச்சும் டீசென்ட் அட்டாக் பண்ணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்க விஷயமா இருந்தது. ஸோ
அது சீமான் அவர்கள் அவர் என்ன பண்ணாரு, விஜய்க்கு அவ்வளோ கூட்டம் கூடுனதை வச்சு பார்த்துட்டு அவருக்கே பொறுக்க முடியல. என்னடா இது, இப்ப வந்து இவருக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது, நம்ம இத்தனை வருஷம் கத்திட்டு இருக்கோம், மாங்கு மாங்கு கத்திட்டு இருக்கோம், நம்மளுக்கு இல்லாத வரவேற்பு இப்ப வந்த பையனுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு பொறாமை. சோ அந்த பொறாமையின் வெளிப்பாடா ஒரு நிருபர் கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒண்ணு இங்கிட்டு நில்லு, இல்ல அங்கிட்டு நில்லு, இல்ல லாரியில அடிபட்டு செத்துருவ அப்படின்னு அவர் சொன்னார்ல. சோ அது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடாது. அதே மாதிரி அவருக்கும் விஜயலட்சுமிக்கும் நிறைய யூசஸ் வந்து போயிட்டு இருக்கு, நிறைய வருடமா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு நிருபர் ஒருத்தர் கேக்குறாருன்னா, உங்க மேல தப்பு இருந்தா தப்பு, சாரி என் மேல தப்பு இல்லைன்றத நீங்க சொல்லலாம், அதை டீசெண்டா சொல்லலாம். ஆனா அவர் பேசுறது, நான் சின்ன பொண்ணியா கூட்டு போயிட்டு பண்ணேன், சோ அந்த மாதிரிலாம் பேசுறது வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கான எடுத்துக்காட்டு இல்ல. சோ இவர் வந்து எழுச்சியா பேசுறதை விட அநாகரிகமா இப்ப பேசுறதுதான் அவரை பத்தி சோசியல் மீடியால ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. சோ மக்கள் மத்தியில என்ன இருக்குன்னா, விஜய் கிட்ட இருக்க அந்த டீசென்ட் இதுவும் பிளஸ் அவரோட அறிக்கை ஒவ்வொன்றும் அதெல்லாம் பார்த்து இளைஞர்கள் ஓட்டும் சரி, பெண்கள் ஓட்டும் சரி விஜய் பக்கம் போகுது. ஸோ இது வந்து யார் விஜயோட வருகை யாருக்கு இதுவாயிடுச்சுன்னா, நஷ்டமாயிடுச்சுன்னா, நம்ம டிஎம்கே எல்லா கட்சியோட ஓட்டையும் விஜய் கண்டிப்பா வந்து ஸ்பிளிட் பண்ணி அவருக்கு அது சாதகமா ஆக்குவாருன்னு தோணுது. ஸோ அதனால வந்து இப்ப மக்கள் மத்தியில சீமானா விஜயா அப்படின்னு வந்தா விஜய்க்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல பேச்சு திறமையாளர் அவரு. அவரால் வரத்துக்கு வாய்ப்பு இந்த ட்ரிப்பு இருக்கு. 26ல 26ல ஜெயிப்பாருன்னு எனக்கு நிறைய பேர் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் எப்படி ஆப்போசிட்டா ஜெயிப்பாரு? ஜெயிப்பாருன்னு கேட்டிங்கன்னா, மாட்டேன்னு சொல்றது வந்து நிறைய பேர் சொல்றாங்கன்னா, இவரோட பேச்சு திறமை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம இவரு கூட வைக்கிறோம், இரட்டை எலெக்ஷன் பன்னீர், ஓபிஎஸ் இல்லை எடப்பாடி, இவங்க கூட வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. ஒரு கட்சியில நிறைய பேர் வந்து விலைக்கு போயிருக்காங்க கேள்விப்பட்டோம், இது உண்மையா? நீங்க என்ன பாக்குறீங்க? விலைக்கு போகிறவங்க போகலாம். 4 பேர் போனால் 8 பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக வருவாங்க. வந்து சேர்ந்தாருன்னா ஜெயிப்பது கண்டிப்பாக 99% இருக்கு. தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். இவரோட வார்த்தை எல்லாமே வென்றுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு சமையல கொள்ளலாம்ல. அதான் அப்படிதான் அவரு உபயோகிக்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை, சில பேருக்கு புண்படுத்தலாம் இருக்கு. ரொம்ப இழிவான வார்த்தைகள், சொற்கள்லாம் பயன்படுத்துறாரு. ஆனா நல்ல தலைவர். இவரு வந்தாரு, அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமாங்களே, இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இவரு என்ன பண்ண, எல்லாரும் கொள்ளடிக்க போறாங்கன்னு முடிவாயிடுச்சு. இவரு எவ்வளவு அடிக்கிறாரு, அவங்க கொள்ளடிக்கோட இவரு கொஞ்சம் கம்மியா அடிக்கலாம்ல. 26ல வந்து இவர் வந்து அகைன்ஸ்டா வரலாம், ஆப்போனண்டா வரலாம், வேற யாருமே சான்ஸே கிடையாது. ஒன்னு விஜய், இவர் ஆப்போனண்டா தான் வருவார். இதுல நான் 100% நான் சொல்றேன். 100% சொல்றீங்க? ஆமா, இவர் ஆப்போனண்டா தான் வருவார். இவர் எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்கறதுக்கு எல்லா தகுதி, எல்லா ரைட்ஸும் இவருக்கு வரும். ஆனா ஆட்சிக்கு வந்து விஜய் தான் கண்டிப்பா வருவார். ஆனா விஜய் வந்தாலும் கேள்வி கேட்க ஒரு ஆள் இருக்கணும், அந்த இடத்துல இவர் நிப்பார். இல்ல அவர் பேசிட்டு தான் இருக்காரு, ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. பேசுறது அதுக்குண்டான செயல் எதுவுமே இறங்கின மாதிரியே தெரியல எங்களுக்கு. அதனால அவர் பேச்சோட தான் நிக்குது, செயல்ல ஒண்ணுமே இல்ல. இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம், இல்லைன்னா இல்லை. நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க, இவர் வந்து வாய் பேச்சுதான் பேசிட்டே இருக்காரு, பட் செயலே காட்ட மாட்டேன்றாங்க. ஜெயிச்சப்படி தானேங்க செயலில் காட்ட முடியும். இப்போ எல்லாருமே சராசரி மனுஷன், நான் கூட தான் பேசிட்டு இருக்கலாம், வாய் பேசலாம். எனக்குன்னு ஒரு போஸ்டிங் கொடுத்தா நான் அது என்ன செய்யணுமோ மக்களுக்கு நம்ம செய்யலாம்ல. அதனால அவர் பதவி கொடுத்தா அவர் செய்வதை செய்வார், செய்யலைன்னா அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னால கேட்கறது பிரயோஜனம் இல்லைல்ல. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆமா, கண்டிப்பா கொடுக்கலாம், கொடுத்தா ஜெயிப்பார். நிறைய பேர் அவரோட கட்சியில இருந்து விலகி நிறைய பேர் வந்து விலகிட்டே வராங்க. பிளஸ் வந்து விலகி மாற்று கட்சியில சேர்றாங்க. இல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்ப வந்து அவரோட வாய்ப்பு வந்து கம்மியாயிடுச்சு. இப்ப எப்படின்னா, கமலஹாசன் வந்தப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு இருந்தது, எப்படியாவது அவர் அந்த இதுல தொகுதியில நின்று அந்த மைக்கெல்லாம் போட்டு உடைச்சப்போ ஒரு எப்படி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க அவர் எங்க போய் சேர்ந்தாரு. சோ அது வந்து ஒரு டம்மியான மாதிரி ஆயிடுச்சுல. சோ அதே மாதிரிதான் சீமான் அவர்களோட பேச்சுனாலதான், அவரை தூக்கி விட்டதா அந்த பேச்சு தான், அவரை இறக்கி விட்டதும் அந்த பேச்சு தான்.